எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். பட் இது என்னோடய வே ஆஃப் ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பக்ரீத் கொண்டாடுற எல்லாருக்கும் ஈத் முபாரக். பேக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கெட்லேயே பாதி தான் வந்துட்டு மாவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு 15 to 20 குலோப் ஜாமுன் நம்ம வந்து செய்யலாம். இதுக்கு நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவில் வந்து நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். இது ரெடி மிக்ஸ் பேக்கெட் அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி இதில் வந்து நம்ம நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் இல்லைன்னா கீ, நம்ம ஃபுல்லாக இதில் கீ யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கீ எடுத்திருக்கேன். ஸோ இந்த கீயை வந்து அந்த மாவு மேலே வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம ஒரு 2 hours கிட்ட அந்த மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்க போகிறோம். ஏன் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோம்னா மாவு வந்து ட்ரை ஆகிரும். ஸோ சாஃப்ட் ஆகுறதுக்காக மேலே கீ அப்ளை பண்ணி ஒரு 2 hours கிட்ட அப்படியே நம்ம வைக்க போகிறோம். ஸோ 2 hours ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன் பால் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் கையில் கீ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டும் எல்லாமாவே நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பால் எல்லாமே ரோல் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் வந்து ஃபுல்லாக நம்ம நெய் யூஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் ரொம்ப வாசமாக இருக்கும் அப்படின்றனால நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். ஸோ நெய் வந்து நல்லா உருகட்டும். நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நம்ம வந்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் உள்ளுக்கு குக் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு அதே வானொலியில் வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். நெய்யுள்ள வானொலி தான் நான் வந்து நெய்யை வேஸ்ட் பண்ண வேணாமே நான் அதிலே எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 2 கப் வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லோரும் இதில் ஏலக்காய் தட்டி போட்டு பண்ணுவாங்க. நான் இதில் வந்து இறக்குனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண, ஒரு மூடி கூட இல்லை, 1/4 மூடி ஆட் பண்ணாலே போதும்.
இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் வந்து பண்ணுவேன். ஏலக்காய் பண்ணாமல் வெனிலா எசன்ஸ் ஊற்றி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா குலோப் ஜாமுனையும் இதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு நல்லா அந்த ஜீராலாம் உறிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த குலோப் ஜாமுன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.